Okay, so in last class we have seen different type of RNA. So என்னென்ன type of RNA அப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். That is we have seen about ribosomal RNA. அதாவது ரைபோசோமோட பார்ட்டாக மேக் ஆக போகுது. ரைபோசோம்னா நம்ம ஆல்ரெடி தெரியும். இட் இஸ் ரைபோநியூக்ளியோப்ரோட்டீன். அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் RNA அண்ட் ப்ரோட்டீன். அதில் RNA அந்த RNA தான் தட் இஸ் ரைபோசோமல் RNA. இது எந்தெந்த சப்யூனிட்ல எப்படி இருக்கும் அந்த டைப்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். எந்த RNA பாலிமரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். தட் இஸ் RNA பாலிமரேஸ் 1 2 3 இது மூணுமே என்னென்ன RNA வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இன் யூகேரியாட்ஸ் இதுவும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வி ஹவ் சீன் அபவுட் ட்ரான்ஸ்ஃபர் RNA நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் RNA மெசஞ்சர் RNA டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் அதர் தென் திஸ் யூ ஹேவ் டு நோ தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ScRNA ஸ்மால் சைட்டோபிளாஸ்மிக் RNA அப்படின்னு இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். snRNA that is going to involved in modification of HNRNA that is heterogeneous nuclear RNA தான் நம்ம யூகேரியாட்ஸில் ஃபார்ம் ஆக போகிறது. ஸோ இதுக்கு பேர் ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. we will see today. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ரான் அண்ட் எக்ஸான் ரெண்டுமே இருக்கும். நம்மளுக்கு இன்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகணும்னா ரிமூவ் ஆகணும், எக்ஸான்ஸ் என்ன ஆகணும்னா பைண்ட் ஆகணும். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். தட் இஸ் எக்ஸான்லாம் வந்து சேர்ந்துருக்கணும். ஸோ அண்ட் இன்ட்ரான் ஷுட் பி ரிமூவ். தட் ப்ராசஸ் இஸ் கால் ஸ்ப்ளைசிங். அந்த ஸ்ப்ளைசிங்க்கு அந்த நான் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஸ்ப்ளைசிங்க்கு வில் பி ஹேவிங் சம்திங் கால்ட் அ ஸ்ப்ளைசியோசோம். என்சிஆர்டியில் இந்த டேர்மில் இல்லை. ஸோ இந்த ஸ்ப்ளைசியோசோம் நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ ஃபார் தட் ஸ்ப்ளைசியோசோம் இட் வில் ரெக்வயர் சம் RNA அண்ட் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் தான். அந்த RNA என்னென்னா தட் இஸ் snRNA. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் தீஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ என்ன ஹாஃப் அந்த மாதிரி ரேஞ்ச் யூ கேன் ரிமெம்பர். ஸோ இது வந்து உங்களுக்கு செல் சாப்டர்லேயும் யூஸ் ஆகும், இங்கேயும் யூஸ் ஆகும். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வி ஹாவ் சீன் திஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். RRNA எல்லாமே உள்ளே தான் ஃபார்ம் ஆகுது அண்ட் இட் இஸ் கோயிங் டு கம் அவுட் சைட். tRNA உள்ளே தான் ஃபார்ம் ஆகுது, இட் இஸ் கம்மிங் அவுட் சைட். HNRNA உள்ள ஃபார்ம் ஆகுது, பட் HNRNA சைட்டோபிளாசமில் வரவே வராது. HNRNA mRNAவா மாறினா இட் வில் கம் அவுட் சைட். நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ட்ரான்ஸ்ஃபர் RNA. ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துட்டோம். அகைன் வி வில் ரிவைஸ் அண்ட் அகைன் ஐ வில் ஆட் அ ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ் ஸோ தட் யூ ஹேவ் டு நோட். தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் RNA அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா இட் brings the amino acid to the site of protein synthesis. protein synthesis எங்கே நடக்குதோ அந்த இடத்துல வந்து அமினோ ஆசிடை கொண்டு வரும். பிகாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் RNAலையும் அந்த 5' and 3' ஏன்னா RNAங்கிறது இட் இஸ் அ நியூக்ளிக் ஆசிட் ஒன்லி. அதுலேயும் 5' 3' எல்லாம் இருக்கும். அதில் 3' நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா this one is going to get added. that is amino acid is going to get added. it reads code on mRNA. mRNAல வந்து கோட் வந்து ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். சாரி. ஸோ நவ் வி கேன் சி அடாப்டர் ஹைப்போதசிஸ். அடாப்டர்னா நான் சார்ஜர் அடாப்டர் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அமினோ ஆசிட் கேனாட் ரீட் mRNA ஆன் இட்ஸ் ஓன். அமினோ ஆசிட் வந்து mRNAவோட சீக்வன்ஸ். ஏன்னா அமினோ ஆசிட் வேறு சீக்வன்ஸ், mRNA வேறு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். அமினோ ஆசிட் சீக்வன்ஸுங்கிறது தட் இஸ் அ ப்ரோட்டீனோட சீக்வன்ஸ் தட் வீணும். இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இதுவும் அப்படியே ரீட் பண்ண முடியாது. அப்போ அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டர் வேணும். சப்போஸ் 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா, ஸோ ஒரு 2 பேர் வேறு மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டர் வேணும். லைக் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். 2 பேர் வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அமினோ ஆசிடுங்கிறது வேறு லாங்குவேஜ், mRNAல இருக்கிறது நியூக்ளியோடைடுங்கிறது வேறு லாங்குவேஜ். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டர் வேணும். தட் மீடியேட்டர் இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி tRNA. தட் ஒன் வி கேன் சி. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. ஆர் அடாப்டர் மாலிக்யூல் தட் இஸ் அக்கார்டிங் டு வி வில் சி. So adapter molecule that is tRNA which can so that is according to Crick we can see. So adapter molecule tRNA which can read code at one side. ஒரு சைடில் வந்து கோட் ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். mRNAல என்ன கோட் இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணும். இன்னொரு சைடு இட் இஸ் அட்டாச் வித் த அமினோ ஆசிட். நம்ம பார்த்துட்டோம். டிஸ்கவரி ஆஃப் tRNA அக்கர் பிஃபோர் டிஸ்கவரி ஆஃப் ஜெனட்டிக் கோட். ஜெனட்டிக் கோட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே tRNA வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதோட ரோல் ஆஸ் அடாப்டர் எஸ்டாப்ளிஷ் லேட்டர். இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டராக கேட்கலாம் மேபி. ஸோ tRNA முதவே கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு RNA இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெனட்டிக் கோட் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அதில் tRNAயோட ரோல் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. தட் ஒன் வி கேன் சி. அடாப்டர் tRNAன்னு தெரியும், அதுக்கு அடாப்டர் ரோல் இருக்குங்கிறது அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. தட் ஒன் வி கேன் சி. ஸோ நம்ம DNA வில் கிவ் ரைஸ் டு RNA. இது இப்போ tRNAவை கொடுக்க போது பிரைமரி ஸ்ட்ரக்சர் நார்மல் 5 பாஸ்போடைஸ்டு பாண்ட் வச்சு பைண்ட் ஆயிருக்கு. செகண்டரி ஸ்ட்ரக்சர் என்னென்னா தட் இஸ் கிளவர் லீஃப் ஸ்ட்ரக்சர். இதில் நம்மளுக்கு சம் லூப்ஸ் வில் பி தேர். தட் இஸ் இது mRNAக்கு திஸ் இஸ் கால்ட் அஸ் கோடான். மூணாக ரீட் ஆகிறதுக்கு பேர் கோடான். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த இதுக்கு பேர் தட் இஸ் வி ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் ஆன்டிகோடான். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆன்டிகோடான் லூப். அந்த ஆன்டிகோடான் எங்கே இருக்கோ அது ஆன்டிகோடான் லூப்.
ஸோ பேசஸ் காம்ப்ளிமெண்ட்ரி பேசஸ் டு எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏல என்ன பேஸ் இருக்கோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும், மீன்ஸ் ஆப்போசிட்டாக இருக்கும். ஹெல்ப்ஸ் டு ரீட் கோட் ஆன் எம்ஆர்என்ஏ, திஸ் வி ஹேவ் சீன். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது இன்னொரு லூப். இந்த மாதிரி நிறைய லூப்ஸ் இருக்கும். ஸோ அதில் டிசைசி லூப், டிசைசி லூப், தென் டிஹெச்சி லூப், டைஹைட்ரோயூரிடின், இந்த மாதிரி நம்மளுக்கு அன்யூஷுவல் பேசஸ் வில் பி ப்ரெசென்ட் இன் டிஆர்என்ஏ. யூஸ்வலாக ஆர்என்ஏல தைமின் இருக்காது, பட் இதில் இருக்கும். சூடோயூரிடின்ங்கிறது ஒன் கெமிக்கலி மாடிஃபைட் பேஸ். அதே மாதிரி டைஹைட்ரோயூரிடின், அதாவது யூரிடின் அந்த அதர் ஸ்ட்ரக்சர் தான், அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இந்த சைடில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்என்ஏ இது செகண்டரி ஸ்ட்ரக்சர். இதில் நம்மளுக்கு இன்ட்ரா செயின் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், அதாவது வித்தின் த செயின், இது ஒரே செயின் தான், இது டபுள் ஸ்டாண்ட் கிடையாது. ஒரே ஸ்டாண்டுக்குள்ளே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் இன்ட்ரா செயின் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் we can see functional structure of tRNA, that is actually tertiary structure. That is உங்களுக்கு இன்சைடில் கொடுத்துருக்கிற டயக்ராம் tertiary structure தான். It is going to form inverted L shape. Inverted L shape வந்து ஃபார்ம் பண்ணும். Secondary structure folds further to form tertiary structure. So it is folded tRNA. It is more soluble, that is why it is called as soluble tRNA. So different type of tRNA present for different code. For example நம்மளுக்கு 20 amino acids இருக்கு. 20 amino acidsக்கு கண்டிப்பாக 20 different types of tRNA நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் அதிகமாகவே இருக்கும், பட் மினிமம் 20 அமினோ ஆசிட்ஸுக்கு ஒரு அமினோ ஆசிட்க்கு அட்லீஸ்ட் ஒன் ஷுட் பி தேர். அட்லீஸ்ட் ஒன்று இருக்கணும், பட் அதிகமாகவும் இருக்கலாம், தட் வி வில் சி. இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ இஸ் டிஃப்ரெண்ட். ஏயுஜி அப்படிங்கிறது தான் இனிஷியேஷன். திஸ் வில் கோட் ஃபார் மீத்தியோனைன். இந்த இடத்துல மீத்தியோனைன் அட்டாச் ஆயிருக்கும். மீத்தியோனைன் வந்து அமினோ ஆசிட், மீத்தியோனைன் இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த கோடுக்கு ஒரு அமினோ ஆசிட் இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கும் 3' எண்டில். இந்த இடத்துக்கு இங்கே ஒரு அமினோ ஆசிட் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோடானுக்கும் நம்மளுக்கு ஒரு டிஆர்என்ஏ இருக்கும். அதாவது இந்த சீக்வன்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஏயுஜினா யூஏசி, ஜிஜிசினா சிசிஜி, ஏசிஜினா யூஜிசி, இந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட் வந்து இருக்கும். எக்ஸப்ட் ஃபார் ஸ்டாப் கோடான் யூஏஏ, யூஜிஏ, யூஏஜி, இந்த மூணுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்காதுன்னா there is no tRNA for these three sequences. That is there is anticodon for stop codon அப்படின்னா UAA அப்படின்னா என்ன சொல்லுவோம், AUU, UGAனா ACU, UAGனா AUC. இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு எங்கே இருக்காதுன்னா நாட் ஃபவுண்ட் இன் சாரி ஸோ இட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் ஆன்டிகோடான் லூப். அதாவது டிஆர்என்ஏல இந்த மூணுமே இருக்காது. ஏன்னா இந்த மூணு சீக்வன்ஸ் இருக்கிற டிஆர்என்ஏ நம்மளுக்கு இருக்காது. அதனால் நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு டிடெக்ட் தீஸ் டைப் ஆஃப் சீக்வன்ஸ் இன் எம்ஆர்என்ஏ. இந்த சீக்வன்ஸை எம்ஆர்என்ஏல அதனால் டிடெக்ட் பண்ண முடியாது. தட் ஒன் வி கேன் சி. நெக்ஸ்ட் ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். போன கிளாஸ்லேயும் ஆல்மோஸ்ட் இதே தான் பார்த்தோம். எனிதிங் ஐ வுட் ஹவ் ஆடட் எக்ஸ்ட்ரா. Next, messenger RNA, that is have information to make polypeptide. Polypeptide அதாவது ப்ரோட்டீனை மேக் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். நெக்ஸ்ட், டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆர் கப்பல்ட் இன் ப்ரோகேரியாட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரெண்டுமே ஒரே டைமில் நடக்கும். எம்ஆர்என்ஏ சிந்தசைஸ் ஆக பாலிசோம்ஸ் வந்து அது கூட பைண்ட் ஆகிடும். உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் எம்ஆர்என்ஏ டைரக்ட்லி சிந்தசைஸ், நோ நீட் ஃபார் மாடிஃபிகேஷன். இந்த இடத்துல போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் இருக்காது. பட் யூகேரியாட்ஸில் என்ன ஆகும்னா நியூக்ளியஸில் டிஎன்ஏ வந்து என்ன ஆகும்னா இட் வில் பி கன்வெர்டட் ஃபர்ஸ்ட் இன்டு ஹெட்ரோஜினஸ் ஆர்என்ஏ, ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ நியூக்ளியஸில் நடக்கும். ஹெச்என்ஆர்என்ஏ வில் பி கன்வெர்டட் இன்டு எம்ஆர்என்ஏ, அதுவும் நியூக்ளியஸில் தான் நடக்கும். தென் எம்ஆர்என்ஏ வில் மூவ் டு சைட்டோபிளாசம், வெளியே வந்து வரும், சைட்டோபிளாசம்க்கு வெளியே வரும். ஸோ நவ் we can see போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன், தட் இஸ் எக்ஸான். ஸோ எக்ஸான் நம்ம பார்க்கலாம், இது வந்து இன்ட்ரான், எக்ஸான் இன்ட்ரான். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சீக்வன்ஸ் இருக்குது, 5' to 3'. எக்ஸானுங்கிறது கோடிங் பார்ட் இன் எம்ஆர்என்ஏ. எந்த பார்ட் வந்து ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோ அது எக்ஸான். இன்ட்ரானுங்கிறது நான் கோடிங் பார்ட், அந்த ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் அதில் இல்லை, அப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுதான் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா வில் பி ஹேவிங் கேப்பிங். கேப்பிங் அப்படின்னா என்னென்னா அட் 5' end மித்தைல் குவானோசின் ட்ரைஃபாஸ்ஃபேட் 7-methyl GTP அப்படிங்கிறது, அதாவது குவானினில். ஸோ ஸோ வில் பி ஹேவிங் ஸோ 7th பொசிஷனில் மீத்தைல் குரூப், அந்த மாதிரி இட் இஸ் கோயிங் டு கெட் ஆடட். ஸோ அப்போ தான் மீத்தைல் குரூப் ஆட் ஆனால் தான் நம்மளுக்கு எந்த டைப் ஆஃப் என்சைம்ஸும் வந்து இதை டீக்ரேட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால் மீத்தைல் குரூப் இட் இஸ் கெட்டிங் ஆடட். நம்ம அகெயின் வி வில் ஸ்டடி
ரிகார்டிங் திஸ் மித்தைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து பாக்டீரியாவில் இருக்குது அப்படிங்கிறத படிப்போம். பட் நம்ம இங்கே படிக்கிறது யூகேரியாட்ஸோடது. ஸோ மித்தைல் குரூப் ஆட் ஆச்சுன்னா ஸோ எந்த என்சைமும் அதை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது. தட் இஸ் 7-methyl GTP. அது எந்த எண்ணில் ஆட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் 5' end. இதெல்லாம் அதுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் டெய்லிங் அப்படிங்கிறது என்னென்னா மெனி ஏ ஆடட் அட் 3' end. 3' endல நிறைய ஏ வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ பாலி ஏ டெய்ல் ஆர் பாலி அடினைலேட் தட் இஸ் ஆடட் அட் 3' end. ஸோ 3' endல ஏஏஏ அது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ இந்த இதில் இருந்து நம்மளுக்கு இன்ட்ரான் வில் பி ரிமூவ்ட் அண்ட் எக்ஸான் வில் பி ஜாயின் டுகெதர் பை சம் RNA protein complex. ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஜாயின் ஆகிடும். ஸோ இன்ட்ரான்ஸ் வில் பி ரிமூவ்ட், exons will be linked. So that is splicing. So splicing is done by RNA, that is small RNA and protein. நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். RNA வந்து ஸ்மால் RNA, snRNA அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு பேர் SNRPs. இந்த நேம்லாம் இன்சேட்டில் இல்லை, ஜஸ்ட் யூ ஹாவ் டு நோ. ஸோ இந்த மாதிரி 3 ப்ராசஸ் நடக்க போகுது. இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, 1 second. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் ஒன். தட் இஸ் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து யூகேரியாட்ஸில் 2 டைப் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ். இது கூட உங்களுக்கு கொஷினில் கேட்கலாம். இன் யூகேரியாட்ஸ் தெர் ஆர் 2 அடிஷ்னல் காம்ப்ளெக்சிட்டிஸ். ஒன் இஸ் அது ஒரு RNA பாலிமரேஸ். ப்ரோகேரியாட்ஸில் ஒரே ஒரு RNA பாலிமரேஸ் தான். வேராஸ் இங்கே நம்மளுக்கு 3 RNA பாலிமரேஸ் வில் பி தேர். நெக்ஸ்ட் இங்கே எந்த டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் எதுவும் நடக்காது, இங்கே மாடிஃபிகேஷன் நடக்கும். அதுதான் கேப்பிங், டெய்லிங், ஸ்ப்ளைசிங். நெக்ஸ்ட் கான்சிக்வென்ட்லி த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் கேன் பி கப்பிள்டு இன் பாக்டீரியா. அது ஒரே டைமில் நடக்கும், பட் இதில் வேறு டைமில் வேறு ஒரு லொக்கேஷனில் நடக்கும் இன் யூகேரியாட்ஸில். That one you can see. The second complexity is that primary transcripts contain both exons and introns. Introns are non-functional. Hence it is subject to a process called splicing, where the introns are removed and exons are joined in a definite order, defined order. hnRNA undergoes additional processing called as capping and tailing. In capping la enna agum appadina unusual nucleotide 7-methyl guanosine triphosphate அப்படிங்கிறது 5' endல ஆட் ஆகும். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் இது சைட்டோபிளாசம்குள்ளே என்ட்ராக போகுது. என்ட்ராகும்போது சைட்டோபிளாசமில் இருக்கிற சில என்சைம்ஸ் வந்து RNAவை டீக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அது டீக்ரேட் ஆகாமல் அது வந்து சர்வைவ் ஆகணும்னா ஸோ இட் வில் ரெக்வயர் தீஸ் டைப் ஆஃப் அடிஷன்ஸ். அதனால தான் அது மாடிஃபிகேஷன்லாம் ஆகுது, அது நம்ம தெரியணும். இன் டெய்லிங் அடினைலேட் ரெசிடியூஸ், அதாவது பாலி ஏஏஏ அப்படிங்கிற அந்த ரெசிடியூஸ் வந்து அட்லீஸ்ட் 200 to 300 ரெசிடியூஸ் ஆர் ஆடட் அட் 3' end. 3' endல நம்மளுக்கு அந்த ரெசிடியூஸ் வந்து ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இன் அ டெம்ப்ளேட் இண்டிபெண்ட் மேனர். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஏஏ ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட்டும் தேவையில்லை. அதனால தான் அது டெம்ப்ளேட் இண்டிபெண்ட் மேனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஃபுல்லி ப்ராசஸ் hnRNA நவ் கால்ட் mRNA தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அவுட் ஆஃப். இப்போ இந்த ஃபுல்லி ப்ராசஸ் hnRNAவை தான் நம்ம mRNAன்னு சொல்லுவோம். உங்களுக்கு mRNAன்னு டேரெக்டாக சொல்லாமல் ஃபுல்லி ப்ராசஸ் hnRNAன்னு சொன்னாலும் அதே தான். தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ் ஃபார் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இப்போ இது வந்து வெளியே வந்து போகும், அதாவது உள்ள நியூக்ளியஸ்லேருந்து வெளியே போக போகுது. The significance of such complexities is now beginning to be understand. The split gene arrangement. Split gene அப்படின்னா என்னென்னா எக்ஸான் இன்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கிறது. Represents probably an ancient feature of the genome. நாம் வந்து நம்மளோட ancestors ஆர் நம்மளோட ஏன்ஷியன்ட் ஃபீச்சர் அதுதான் வந்து அந்த இன்ட்ரான்ஸ். ஆனால் அது போக போக அதுக்கு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டே போயிடுச்சு. த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ட்ரான்ஸ் இஸ் ரெமினிசன்ட் ஆஃப் ஆன்டிக்விட்டி. ரெமினிசன்ட்னா மிச்சம் மீதி, ஆர் நம்ம என்ன சொல்லலாம், ஸோ ரெமினிசன்ட்னா சம் ப்ரிசர்வ்ட் ஃபார்ம். அந்த மாதிரி ஆன்டிக்விட்டி நம்மளோட ஓல்டு ஃபார்மை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ப்ளைசிங் ரெப்ரசன்ஸ் த டாமினன்ஸ் ஆஃப் RNA வேர்ல்டு. ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், நம்மளுக்கு ஸ்ப்ளைசிங்லேயும் என்ன தான் வேணும், நம்மளுக்கு RNA தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன் ரீசெண்ட் டைம்ஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் RNA அண்ட் RNA டிபெண்டன்ட் ப்ராசஸஸ் இன் த லிவிங் சிஸ்டம் ஹாவ் அஸ்யூம்டு மோர் இம்பார்ட்டன்ஸ். RNA என்ன பண்ணும், RNAலேருந்து என்ன டைப் ஆஃப் இது வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. I think this is clear. So we have seen about tRNA and mRNA. So இதுதான். Now we have to just see the comparison of RNA. So now amount பார்த்தீங்கன்னா rRNA will be present. Already நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். Amount and stability order will be almost same. rRNA, tRNA, mRNA. See RNA polymerase 1 அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. RNA polymerase 1 will produce rRNA.
RNA பாலிமரேஸ் 2 இது வந்து யூகேரியாட்ஸில். ஏன்னா வந்து ப்ரோகேரியாட்ஸில் ஒரே ஒரு RNA பாலிமரேஸ் தான் இருக்குது. எல்லா RNAவும் அதே ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். பட் இன் கேஸ் ஆஃப் யூகேரியாட்ஸ் we are having 3 type of RNA polymerase. One will produce rRNA, ஸோ 2 will produce mRNA. ஆக்சுவலி HNRNA அதுலேருந்து mRNA வரும், நம்மளுக்கு தெரியும். 3 வந்து will produce tRNA, RMT, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பட் இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அமௌண்ட்டுக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் RTM, that is rRNA. rRNA will be present in more, tRNA 15 to 20%, mRNA 3 to 5%. ஸ்டெபிலிட்டியும் அதே தான், அதே ஆர்டர் தான். rRNA, tRNA, mRNA. mRNAவா HNRA வேணால் ஹெச்என்ஆர்என்ஏலேருந்து mRNAவை கன்வெர்ட் பண்ணுறதே எதுக்காகனா ஸ்டெபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா அந்த 5' கேப்பிங், 3' டெய்லிங் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறது ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சைஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்மாலஸ்ட் இஸ் tRNA. It is also called as soluble RNA that we can see. Next நம்பர் படி பார்த்தோன்னா mRNA தான் இருக்கிறதுலே நிறைய டைப் இருக்கும், நிறைய டைப்ஸ் ஆஃப் mRNA. அப்படி டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸாக நம்மளுக்கு நிறையா இருக்கும். டைப் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன், எத்தனை ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுதோ, எத்தனை ப்ரோட்டீன் நம்ம செல்லுக்குள்ளே இருக்கும், ஆர் எந்த ஆர்கானிசமில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ தென் tRNA, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு rRNA, பிகாஸ் we are having only 4 types of rRNA, 5S, 5.8S, 23S, 16S நம்ம பார்த்தோம்ல. ஸோ அது 18S அந்த மாதிரி மெயின்லி வில் பி ஹேவிங் 4 types of RNA. யூகேரியாட்டில் நம்மளுக்கு சில டைப்ஸ் வந்து பார்த்தோம், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ தட் இஸ் நம்மளுக்கு ப்ரோகேரியாட்ஸ் மட்டும்னா ப்ரோகேரியாட்ஸில் 3 டைப், 16S, 5S, 23S. யூகேரியாட்ஸ்னால் 18S, 5S, 5.8S, 20S. இதுதான் 4 டைப். அதனால தான் அது அங்கே 4 டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூ கேன் சி, திஸ் இஸ் அபவுட் இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும். அமௌண்ட், ஸ்டெபிலிட்டி ஒரே ஆர்டர். சாலிபிலிட்டி ஆர் சைஸ் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வந்து tRNA, தட் இஸ் வை இட் இஸ் சால்யூபிள் RNA. நெக்ஸ்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு mRNA தான் அதிகமாக இருக்கும். ஸோ MTR, ஸோ MTR குலாப் ஜாமுன் அதே தான். ஸோ நவ் வி கேன் சி தட் யூ கேன் ரிமெம்பர் இட் லைக் தட். ஏதாச்சும் ஒன்றுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஐ திங்க் யூ கேன் ரிமெம்பர் MTR. அமௌண்ட் ஸ்டெபிலிட்டி அதுக்கு ஒரு ஆர்டர், அண்ட் RNA பாலிமரேஸ் 1, 2, 3 அதுக்கு ஒரு ஆர்டர். இது வந்து நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்க்கணும். ஸோ எக்ஸாம் அப்போ கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி கிளியராக நீங்கள் நிறைய டைம் எழுதி பார்த்தா தான் இப்போ இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் we can see this is extra only small cytoplasmic RNA. So polypeptide chain come out from larger subunit. ஸோ பெரிய சப்யூனிட்லேருந்து பாலிபெப்டைட் செயின் வெளியே வருது. நம்ம பார்ப்போம் ட்ரான்ஸ்லேஷனாக என்னென்னு பார்ப்போம். mRNAலேருந்து அமினோ ஆசிட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆர் we will learn later. ஸோ தட் இஸ் பாலிபெப்டைட் செயின் கம் அவுட் ஃப்ரம் லார்ஜர் சப்யூனிட்லேருந்து பாலிபெப்டைட் செயின் இந்த மாதிரி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் பாலிபெப்டைட் செயின். ஸோ அதில் நம்மளுக்கு என்ன ஆட் ஆகுதுன்னா, ஸோ 4 to 5 அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் இருக்கும். தட் இஸ் கோயிங் டு கிவ் சம் கைண்ட் ஆஃப் சிக்னல். ஒரு சிக்னல் இந்த அமினோ ஆசிட்லாம் இருந்துச்சுன்னா it will be detected by small cytoplasmic RNA. So it is going to bring the entire structure on endoplasmic reticulumக்குள்ளே இந்த ப்ரோட்டீன் ஃபுல்லாத்தையும் கொண்டு வந்துடும். தென் ஃபார் ஃபோல்டிங், ப்ரோட்டீன் ஃபோல்டிங் வில் ஹேப்பன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ப்ராப்பராக ப்ரோட்டீன் வந்து ஃபோல்ட் ஆகணும். ப்ரோட்டீன் ஃபோல்டிங்கில் நம்ம செல்லுக்குள்ளே எங்கே நடக்கும்னா இட் வில் ஹேப்பன் இன்சைட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ப்ராப்பராக எல்லாமே ஃபோல்ட் ஆகணும். ஃபோல்ட் ஆகலைன்னா என்ன ஆகும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சிக்கிள் செல் அனீமியா, தட் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் டிஸார்டர். அப்படின்னா ஒழுங்காக ப்ராப்பராக ஃபோல்ட் ஆகலை, ப்ரோட்டீன் ப்ராப்பர் அமௌண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது பட் ப்ராப்பராக ஃபோல்ட் ஆகலை. தலாசிமியா வந்து குவான்டிடேட்டிவ், அப்படின்னா ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகலை, கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது, குவான்டிட்டி கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது. இது குவாலிட்டி, அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது, எல்லாமே ப்ரொடியூஸ் ஆக வேண்டியதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது பட் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகலை, அது ப்ராப்பராக ஃபோல்ட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது ப்ரைமரிலேருந்து செகண்டரிலேருந்து டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு நடுவில் நிறைய ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகணும். அதுக்கு பேர் தான் நம்ம ஃபோல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ண போகிறது தான் ஸ்மால் சைட்டோபிளாஸ்மிக் RNA. ஜஸ்ட் யூ நோ, ஸோ திஸ் இஸ் அவுட் ஆஃப் NCERT only. Next, transcription. It is in prokaryotes and eukaryotes. We already know. Location, cytoplasm நடக்க போகுது. Eukaryotes it is going to happen in nucleus. So in case of prokaryotes it is coupled. அப்படின்னா transcription and translation ஒரே டைமில் நடக்கும். Sorry. Eukaryotes it is going to happen in, it is not going to happen coupled. ஏன்னா வேறு லொக்கேஷன் நடக்க போகுது.
அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறது நியூக்ளியஸில் நடக்க போகுது, டிரான்ஸ்லேஷனுங்கிறது சைட்டோபிளாசமில் நடக்க போகுது. வேறு லொக்கேஷன். ஸோ அதனால் இட் இஸ் நாட் கோயிங் டு பி கப்பிள். mRNA டைரக்ட்லி ஃபார்ம், வேறாஸ் இதில் ஃபஸ்ட்டு hNRNA ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் mRNA ஃபார்ம் ஆகும். போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன், பிடிஎம், பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கிடையாது. PTM, that is post translational modification, that is it not occur in prokaryotes. In eukaryotes it will occur. அது நம்ம கேப்பிங், ஸ்ப்ளைசிங், டெய்லிங், அதுதான் போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன். உங்களுக்கு கேட்டாங்கன்னா போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டேன், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன். PTM அப்படிங்கிறது போஸ்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு அப்புறமும் சில மாடிஃபிகேஷன் வரும், பட் அதெல்லாம் நாம் படிக்க மாட்டோம். ஓகே, ஸோ போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், போஸ்ட்னா அப்புறம், ப்ரீனா முன்னாடி விடணும். போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த RNAல என்னென்ன சேஞ்சஸ் வருது அதை நம்ம பார்க்குறோம். In case of introns, it is absent in most of the prokaryotes. In archaebacteria, we'll be having introns will be present. In eubacteria, that is E. coli, it is going to be absent mostly. அதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இதில் என்ன ஆகும்னா, presence of intron in eukaryotes is a proof of reminiscent of antiquity. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரே டைப் ஆஃப் RNA பாலிமரேஸ்னா எல்லா RNAவையும் ப்ரொடியூஸ் பண்ணும். rRNA இதில் 3 types that you have to know. Next, இதில் 3 type of RNA polymerase will be there. RNA polymerase 1 will produce rRNA, RNA polymerase 2 will produce hNRNA, mRNA, RNA polymerase 3 will produce tRNA, scRNA, snRNA. இதுக்கு நேம்ஸ்லாம் நம்மளுக்கு NCERTல கொடுத்துருந்தாங்க, that one you can see. snRNA, small nuclear RNA. scRNA பற்றி NCERTல மென்ஷனே பண்ணல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். ஸோ இன்னொரு பார்ட் வந்து நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது பிஃபோர் மூவிங் டு ஜெனட்டிக் கோட். ஸோ தட் பார்ட் இஸ் வாட் இஸ் சிஸ்ட்ரான், வாட் இஸ் பாலிசிஸ்ட்ரான், மோனோசிஸ்ட்ரான். நான் இந்த பேராகிராஃப் இன்னும் சொல்லலை. ஸோ தட் ஒன் we are going to see now. According to the definition of gene, according to Mendel, that is unit of inheritance. So molecular genetic definition அப்படின்னா segment of DNA which codes for any type of RNA. எந்த டைப் ஆஃப் RNA வேணால் கோட் பண்ணலாம். mRNA கோட் பண்ணாலும் அது ஜீன் தான், rRNA கோட் பண்ணாலும் அது ஜீன் தான். நம்மளுக்கு வந்து tRNA கோட் பண்ணாலும் அதுவும் ஜீன் தான். பட் நம்மளுக்கு எந்த ஜீன்லேருந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது டிஎன்ஏலேருந்து mRNA ப்ரொடியூஸ் ஆனால் தான் நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், அதிலேருந்து தான் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். இன்னொரு டிஎன்ஏ இருக்குது, சப்போஸ் இந்த டிஎன்ஏ நம்ம இவ்வளோ டிஎன்ஏ எடுத்துக்கிறோம். ஸோ அதிலேருந்து நம்மளுக்கு mRNA ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போது இதிலேருந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு செக்மெண்ட் எடுத்துக்கிறோம், இதிலேருந்து tRNA ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இதுலேருந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஆனால் இதுலேருந்து டேரெக்டாக ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ தட் ஒன் we can see. நெக்ஸ்ட் இதில் இன்னொரு செக்மெண்ட் இருக்குது, தட் இஸ் கோயிங் டு கிவ் ரைஸ் டு rRNA. இதுவும் அதே கதை தான், ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஆனால் இதிலேருந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த மூணுமே ஜீன் தான். யூஸ்வலாக எந்த டிஎன்ஏ, இப்போது இதெல்லாம் வந்து ஜீன் கிடையாது, ஏன்னா இதுலேருந்து எந்த mRNAவும் ப்ரொடியூஸ் ஆகலை. ஜீன்னா என்னென்னா, ஒரு டிஎன்ஏவோட செக்மெண்ட், எந்த டிஎன்ஏ செக்மெண்ட்லேருந்து RNA ப்ரொடியூஸ் ஆகுதோ அதெல்லாம் ஜீன். இதுவும் ஜீன் தான். வி ஆர் ஹேவிங், இந்த இடத்துல நம்மளுக்கு 3 ஜீன் இருக்குது. இந்த நடுவில் இருக்கிற பார்ட்லாம் ஜீன் கிடையாது, ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு RNA ப்ரொடியூஸ் ஆகாது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இதில் சிஸ்ட்ரான் அப்படிங்கிறது என்னென்னா செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ விச் கோட்ஸ் ஃபார் பாலிபெப்டைடு. அப்படின்னா இந்த டிஎன்ஏலேருந்து தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆக போகுது. அப்போ இந்த ஜீனை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா we can call it as சிஸ்ட்ரான். இதெல்லாம் சிஸ்ட்ரான் கிடையாது. எந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏலேருந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆக போகுதோ அதுக்கு பேர் சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் we have to know. So it is easy to tell gene is located on DNA, part of DNA is gene, but அதோட சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது கஷ்டம். ஸோ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ விச் கோட்ஸ் ஃபார் பாலிபெப்டைடு, அதாவது எந்த ஜீன் வந்து நம்மளுக்கு பாலிபெப்டைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுதோ அதுக்கு பேர் தான் என்னென்னா தட் இஸ் சிஸ்ட்ரான். ஆல் சிஸ்ட்ரான்ஸ் ஆர் ஜீன், எல்லா சிஸ்ட்ரான்ஸும் வந்து ஜீன் தான், பட் ஆல் ஜீன்ஸ் ஆர் நாட் சிஸ்ட்ரான் பிகாஸ் we are having certain other genes also. இந்த ஜீன் tRNA ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த ஜீன் rRNA ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் இதை நம்ம சிஸ்ட்ரான் சொல்ல முடியாது. அதனால் ஆல் ஜீன்ஸ் ஆர் நாட் சிஸ்ட்ரான். சிஸ்ட்ரான்ங்கிறது என்னென்னா தட் இஸ் அ ஜீன் which will code for polypeptide. In case of prokaryote we are having polycistronic condition, அதாவது ஒரே ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் தான், and many cistrons will be there. That is we can see நிறைய சிஸ்ட்ரான்ஸ் இருக்கும்.
ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரே டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் இது வந்து ஒரு இது சப்போஸ் இது வந்து ஒரு ப்ரொமோட்டர் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு டெர்மினேட்டர். இதுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்காது, நிறைய ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும். தட் இஸ் பாலிசிஸ்டான். இதுலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா ஓகே ஒன் ஒரு அமினோ ஆசிட், சாரி 2 ஒரு ப்ரோட்டீன், அமினோ ஆசிடில் ப்ரோட்டீன், 3 ஒரு ப்ரோட்டீன். இந்த சீக்வன்ஸ்லேருந்து 1 ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும், இந்த சீக்வன்ஸ்லேருந்து 2 ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும், இந்த சீக்வன்ஸ்லேருந்து 3 ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரே யூனிட்லேருந்து ஒரே டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்லேருந்து நிறைய ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பாலிசிஸ்டானிக் கண்டிஷன். அதே மோனோசிஸ்டானிக் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு இதுதான் வந்து ஃபுல் டிஎன்ஏ. இதில் நம்மளுக்கு இங்கே ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் நம்மளுக்கு தெரியும் 3 பார்ட்: ப்ரொமோட்டர், டெர்மினேட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன். இங்கே மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஜீன் வில் பி தேர். இங்கே என்ன இருக்குன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான், ஒன் ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸோ தட் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஜீன் வில் கிவ் ரைஸ் டு ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த ஒரு ப்ரோட்டீன் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அது என்ன பண்ணுன்னா ப்ரொமோட்டர் அண்ட் டிரான்ஸ்கிரிப்டர், சாரி ப்ரொமோட்டர் அண்ட் டெர்மினேட்டர். ஸோ நவ் இதுலேயும் ஒரே ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் இருக்கும். அண்ட் வில் பி ஹேவிங் இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் ப்ரோட்டீன். தட் இஸ் ஒன் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் ஒரே ஒரு சிஸ்டான் தான் இருக்கும், அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் இருக்கும். தட் இஸ் மோனோசிஸ்டானிக் கண்டிஷன். திஸ் இஸ் வாட் வி ஹேவ். இது இன்னும் பார்க்கல, ஸோ இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். The DNA sequence coding for tRNA or rRNA molecule, that is also gene only. However, cistone அப்படிங்கிறது it is a segment of DNA coding for polypeptide. எந்த DNA segmentல இருந்து polypeptide produce ஆகுதோ அதுக்கு பேர் cistone. The structural gene in a transcription unit could be said as monocystonic or polycystonic. Monocystonic வந்து eukaryotes, ME அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். Polycystonic வந்து bacteria or prokaryotes. In eukaryotes, prokaryotes polycystonic, இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. Monocytonic அப்போ eukaryotes. In eukaryotes, the monosystonic structural genes have interrupted coding sequence. கொஞ்சம் கோடிங் சீக்வன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நடுவில் வந்து வேறு எது இருக்கும், அது சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா இட் வில் பி ஸ்பிளிட் இன் நேச்சர். ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னென்னா கோடிங் சீக்வன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் ஆர் நோன் ஆஸ் எக்ஸான்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எக்ஸான்ஸுக்கு நடுவில் வர சீக்வன்ஸ் எக்ஸான்ஸ் தான் எதில் அப்பியர் ஆகும்னா மெச்சூர் ஆர் ப்ராசஸ்டு ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏல நம்மளுக்கு அந்த சீக்வன்ஸ் தான் வரும், ஆர் ப்ராசஸ்டு ஆர்என்ஏ, எனி டைப் ஆஃப் ஆர்என்ஏ, அதில் நம்மளுக்கு இதுதான் வரும். எக்ஸான்ஸ் ஆர் இன்டரப்டட் பை இன்ட்ரான்ஸ். இன்ட்ரான்ஸ் ஆர் இன்டர்வீனிங் சீக்வன்சஸ். இன்டர்வீனிங்னா நடுவில் வரது. Do not appear in mature or processed RNA. The split gene arrangement further complicates the definition of gene in terms of a DNA segment. ஸோ இந்த ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால இன்னும் நம்மளுக்கு கஷ்டம் தான் அதை நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அ கேரக்டர் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை ப்ரொமோட்டர் அண்ட் ரெகுலேட்டரி சீக்வன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸ்ட்ரக்சரல் ஜீனில் நம்மளுக்கு ப்ரொமோட்டர் சீக்வன்ஸ் சிலது இருக்கும், ரெகுலேட்டரி சீக்வன்ஸ் சிலது இருக்கும், அதுவுமே இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். However, இதெல்லாம் நம்ம படிப்போம். So, however, sometimes the regulatory sequence are loosely defined as regulatory genes, even though these sequences do not code for any RNA or protein. அதுலேருந்து எந்த ஆர்என்ஏவும் ப்ரோட்டீனும் ப்ரொடியூஸ் ஆகலைனாலும் அந்த ரெகுலேட்டரி சீக்வன்ஸை நம்ம ரெகுலேட்டரி ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஜீன்னா அது ஏதாச்சும் ஒரு ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை ப்ரோட்டீனாச்சும் ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணல, பட் அது வந்து இந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னாலும் சம்டைம்ஸ் தே வில் கால் இட் ஆஸ் ஜீன். அதனால் ஜீனுக்கு ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன், ஒரு ப்ராப்பர் இதை வந்து நம்மளால் சொல்ல முடியல அப்படிங்கிறது சொல்கிறாங்க. That one we can see. I think this is about transcription. So transcription is கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து எதில் நடக்கணும், ஏன் வந்து ரெண்டு இதுவும் ஒரே இதுவாக நடக்காது, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், கோடிங் ஸ்டாண்ட், இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர், டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னா ப்ரொமோட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன், டெர்மினேட்டர், இந்த மூணும் இருக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் ஜீன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம், அதை நான் இப்போ சொன்னது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இனிஷியேஷன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ளஸ் சிக்மா ஃபேக்டர். எலாங்கேஷன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் கேன் இட் செல்ஃப் டூ ஒன்லி எலாங்கேஷன் ப்ராசஸ். ஆர்என்ஏ பாலிமரேஸ்னால அதுவாக எலாங்கேஷன் ப்ராசஸ் மட்டும் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டெர்மினேஷனுக்கு இட் வில் ரெக்வயர் சிக்மா ஃபேக்டர். இது வந்த உடனே ரெண்டுமே ரிலீஸ் ஆகிடும். So that one we have seen. You compare with replication and study this one. Replication கூட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அங்கே எப்படி நடந்தது, இங்கே எப்படி நடந்தது, அந்த 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 டாப்பிக்கும் நம்மளுக்கு இதாகிடும், இந்த டாப்பிக்கும் நம்மளுக்கு இதாகிடும். நெக்ஸ்ட் வி ஹேவ் சீன் தீஸ் திங்ஸ். ஸோ இது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த
இந்த ரிமூவிங், இந்த ப்ராசஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதெல்லாம் சைமல்டேனியஸாக நடக்கிற ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து கேப்பிங், வெளியே வந்தோடனே கேப் ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்ப்ளைசிங்கும் பாலிஐடனைலேஷன் ஒரே டைமில் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்கிற ப்ராசஸ். பட் ஆட் ஆகிறதுனா தட் இஸ் கேப்பிங், யூ கேன் டெல். அதுக்கப்புறம் ஸ்ப்ளைசிங், பாலிஐடனைலேஷன் ஒரே இதுவாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நாம் இதுக்கப்புறம் தான் இது நடக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. ஓகேவா? தட் we can see. So next we will see what is genetic code. So we have already seen that is, so இதான் வந்து ஜீன் அப்படின்னா இது RRNA, tRNA, mRNA கோட் பண்ண போகுது. mRNA தான் நமக்கு பாலிபெப்டைட் வரும். அப்போ திஸ் ஜீன் இஸ் கால்ட் அ சிஸ்ட்ரான். அவ்வளோதான். இதுவும் ஜீன் தான், பட் திஸ் இஸ் நாட் அ சிஸ்ட்ரான். ஏன்னா வந்து சிஸ்ட்ரானுங்கிறது பாலிபெப்டைடு கொடுக்கணும். mRNAவை எந்த ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது மட்டும் தான் பாலிபெப்டைடு வந்து ஃபார்ம் பண்ணும். தட் ஒன் வி கேன் சி. நெக்ஸ்ட் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸில் ஒரே ப்ரொமோட்டர், ஒரே டெர்மினேட்டர், நடுவில் நிறைய சிஸ்ட்ரான் இருக்கும். 3 என்சைம் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். ஒன் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இஸ் பாலிசிஸ்ட்ரானிக். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் நிறையா இருக்கும், ஆனால் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்குள்ளே நிறைய சிஸ்ட்ரான்ஸ் இருக்கும். வேறாஸ் இன் கேஸ் ஆஃப் யூகேரியாட்ஸ்லையும் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் நிறையா இருக்கும். அண்ட் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டும் ஒரு இதை தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். தட் இஸ் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் ஒரே ஒரு ப்ரோட்டீனை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் we can see. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா we can see that is in eukaryotes monocystronic condition, one transcription unit have one gene or cistron. இது நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்ப்ளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஹெச்என்ஆர்என்ஏ ஃபார்ம், சில நான் கோடிங் பார்ட் இன்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரான் எக்ஸான் இப்படின்னு இருக்கிறது தான் ஸ்ப்ளிட் ஜீன். தட் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் யூகேரியாட்ஸ். That one we can see. So split gene is present in yeast because it is a feature of eukaryotes. இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட் நாட் ட்ரூ ஃபார் யூகேரியாட்ஸ். எது வந்து யூகேரியாட்ஸுக்கு சரி வராது அப்படின்னா ஸ்ப்ளிட் ஜீன் கண்டிப்பாக யூகேரியாட்ஸில் இருக்கும். 3 type of RNA polymerase it is for eukaryotes only, because prokaryotes it is going to have only one RNA polymerase. ஒரே ஒரு RNA polymerase தான் இருக்கும். That is going to produce all the type of RNA. One RNA polymerase தான் இருக்கும். Coupled transcription and translation, this is the feature of prokaryotes. ஏன்னா அதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ஒரே லொக்கேஷனில் நடக்க போகுது. ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிட்டு வர அது உடனே வந்து ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் மோனோசிஸ்ட்ரானிக் ஃபார்ம். So gene can be sequence which transcribe RNA, sequence which transcribe hnRNA. Only regulatory sequence அப்படிங்கிறது, there is regulatory sequence அப்படிங்கிறது என்னென்னா இது ப்ரொமோட்டர் வந்து இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெகுலேட்டரி சீக்வன்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஆர்என்ஏ சீக்வன்ஸ், அது ஆர்என்ஏ வந்து எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது, பட் அதை ஸ்டில் வி வில் கால் இட் அஸ் ரெகுலேட்டரி ஜீன் அப்படின்னு நம்ம ஸ்டில் வி வில் கால் இட் அஸ் ரெகுலேட்டரி ஜீன். ஸோ அது ஒரு கரெக்டான நம்ம ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெகுலேட்டரி சீக்வன்ஸ் ஸோ அப்படிங்கிறது இட் வில் நாட் ப்ரொடியூஸ் ஆர்என்ஏ பட் ஸ்டில் இட் இஸ் கால்ட் அஸ் ரெகுலேட்டரி ஜீன். ஸோ அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜீன்னா யூ ஹேவ் டு நோ தட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் எனி டைப் ஆஃப் ஆர்என்ஏ. அதில் எம்ஆர்என்ஏவை ஸ்பெசிஃபிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுனா அதுலேருந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தட் ஸ்பெசிஃபிக் ஜீன் இஸ் கால்ட் அஸ் சிஸ்ட்ரான். தட் ஒன் யூ ஹேவ் டு நோ. ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் கிவ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக் கோட். ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது என்னென்னா வை வி நீட் டிஃப்ரெண்ட் டாபிக் அப்படின்னா நம்மளுக்கு சீக்வன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் இருக்குது. இதில் என்ன சீக்வன்ஸ், பாலிபெப்டைடில் என்ன சீக்வன்ஸ் இருக்க போகுதுன்னா அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இது வேறு லாங்குவேஜ், இது வேறு லாங்குவேஜ். இது ரெண்டுக்கும் எப்படி நம்மளுக்கு வந்து மீடியேட் ஆகும், அப்போது இதில் எத்தனை இது வந்து இதுக்கு வந்து கோட் பண்ண முடியும், இதெல்லாம் சம் ஆஃப் த கொஷின்ஸ் தட் கேம் இன் த மைண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ராசஸ் அப்படின்னா, பட் அதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் இருந்திருக்கும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதில் எப்படி நடக்குது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் வச்சு தான் நடக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷனும் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் வச்சு தான் நடக்குது. ஸோ அப்போ அதிலேருந்து நம்மளுக்கு பாலிநியூக்ளியோடைடு செயின், இதில் டிஎன்ஏலேருந்து டிஎன்ஏவே ப்ரொடியூஸ் ஆனாலும் ஆர் டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏவே ப்ரொடியூஸ் ஆனாலும், ஸோ தட் இஸ் போத் ஆர் பேஸ்ட் ஆன் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங்கில் தான் நடக்குது. பட் இன் டிரான்ஸ்லேஷன் செயின் ஆஃப் நியூக்ளியோடைடோட செயின் வந்து என்ன பண்ண போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு கைட் த சிந்தசிஸ் ஆஃப் செயின் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிடோட நியூக்ளியோடைடோட சீக்வன்ஸை வச்சு நம்ம அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தே காட் அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ எனி சேஞ்ச் இன் நியூக்ளியோடைட், இந்த டாப்பிக்கில் நிறைய சயின்டிஸ்ட் பேர் வரும், வி ஹாவ் டு ரிமெம்பர். ஆல்சோ எனி சேஞ்ச் இன் நியூக்ளியோடைட் தட் இஸ் மியூட்டேஷன் லீட் டு சேஞ்ச் இன் அமினோ ஆசிட். சப்போஸ் நியூக்ளியோடைடில் ஏதாவது சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அமினோ ஆசிட்லேயும் சேஞ்ச் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் mRNA have some kind of code or information which is translated into polypeptide. எம்ஆர்என்ஏல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஏதாவது ஒரு கோட் இருக்குது. ஸோ அதுதான் என்னவா மாறப்போகுதுன்னா பாலிபெப்டைடாக வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் டெசிஃபரிங் ஆஃப் ஜெனட்டிக் கோட்? ஸோ இதை வந்து டீகோட் பண்ணுறாங்க, அதான் டெசிஃபரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹவு மெனி நியூக்ளியோடைட் கோட் ஃபார் ஒன் அமினோ ஆசிட்? ஸோ இந்த கொஷின் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வந்திருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ இன் ப்ரோட்டீன் தே ஹவ் ஃபவுண்ட் மெயின்லி 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இது தவறியும் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இன் செல்லில் நம்மளுக்கு நிறைய டைப் இருக்கும், பட் ப்ரோட்டீனுக்குள்ளார 20 டைப்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி பயோமாலிகுல்ஸில் படித்தது. ஸோ அப்போது ஒரு எத்தனை நியூக்ளியோடைட் சேர்ந்து இப்போ நம்ம சொல்கிறோம் கோடான்னா 3 அப்படின்னு, பட் அவங்க அப்போ திங்க் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ ஹவு மெனி நியூக்ளியோடைட் கோட் ஃபார் ஒன் அமினோ ஆசிட்? விச் குரூப் ஆஃப் நியூக்ளியோடைட் கோட் ஃபார் விச் அமினோ ஆசிட்? எந்த அமினோ ஆசிட் கோட் பண்ணும்? இதெல்லாம் வந்து it was difficult task, so scientists from different field involved, physicist, organic chemist, biochemist, geneticist, இந்த மாதிரி எல்லாருமே இன்வால்வ் ஆகி தான் இதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜி ரெண்டு சீக்வன்ஸாக எடுக்கலாமா, இல்லை 3 எடுக்கலாமா, 4 எடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, ஸோ ஜார்ஜ் கேமோ, he was physicist. ஸோ டோட்டல் நியூக்ளியோடைட் நம்மளுக்கு எத்தனை இருக்குது? 4. தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் டிஎன்ஏ ஏஜி வில் பி ஹேவிங் டிசி. ஸோ ஏஜிடிசி. ஸோ இதான் டோட்டல் நியூக்ளியோடைட் வந்து 4. நம்மளுக்கு டோட்டல் அமினோ ஆசிட் எத்தனை இருக்குது? 20. இஃப் ஒன் நியூக்ளியோடைட் கோட் ஃபார் ஒன் அமினோ ஆசிட், சப்போஸ் ஏ அப்படிங்கிறது ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்ணுது, ஜி அப்படிங்கிறது ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்ணுது, டிங்கிறது ஒன்று கோட் பண்ணுது, சிங்கிறது ஒன்று கோட் பண்ணுது. அப்போ மொத்தமே நம்மளுக்கு 4 அமினோ ஆசிட் தான் வந்து பாசிபிள். அப்போ ஒன் நியூக்ளியோடைட் கோட் ஃபார் ஒன் அமினோ ஆசிட், தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இன்சஃபிஷியன்ட். ஏன்னா வந்து நம்மளுக்கு 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, ஆனால் நியூக்ளியோடைட் 4 தான் இருக்குது. ஒரு நியூக்ளியோடைட் ஒரு டைப் ஆஃப் அமினோ ஆசிட் கோட் பண்ணுச்சுன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அதாவது 4^1, தட் இஸ் வில் பி கெட்டிங் 4 ஒன்லி. இப்போது நம்ம ரெண்டாக எடுக்க போகிறோம், ரெண்டு சீக்வன்ஸாக எடுக்க போகிறோம். தட் இஸ் 2 நியூக்ளியோடைட் டுகெதர் கோட் ஃபார் ஒன் அமினோ ஆசிட், தட் இஸ் 4^2, தட் இஸ் வி வில் கெட் 16. பட் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் எத்தனை இருக்குது? 20. ஸ்டில் இட் இஸ் இன்சஃபிஷியன்ட். நம்ம ரெண்டாக எடுத்தோம்னா ஜிஏ ஜிசி ஜிஜி ஜியூ ஏஏஏசி ஏஜிஏயு இந்த மாதிரி டபுளட்டாக இருந்தோம்னா we will get 16 combinations, but நம்மளுக்கு number of amino acid it is 20, so this is also not going to be enough. Where if we are going to take 3 nucleotide together 4^3 அப்படின்னா நமக்கு 64 கோடு வந்து வரும். So it is sufficient for 20 amino acids. 20 amino acidsக்கு 64ங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அப்போ இது வந்து என்னதுன்னா கோட் வந்து தட் இஸ் வில் பி ஹேவிங் 64 கோட்ஸ். அது ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, ஸோ அது நம்ம தெரியணும். ஸோ அப்போ அமினோ ஆசிட் வந்து 20 தான் இருக்குது, பட் வி ஆர் ஹேவிங் 64 கோட்ஸ். ஸோ இதுதான் அந்த அப்போ கோட் வந்து எப்படி இருக்குன்னா தட் இஸ் கோயிங் டு பி ட்ரிப்ளெட் அப்படிங்கிறது சொன்னது யாருன்னா தட் இஸ் ஜார்ஜ் கேமோ. ஹி வாஸ் ஃபிசிசிஸ்ட். வித்தவுட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவர் ஜஸ்ட் நியூக்ளியோடைட் 4 இருக்குது, அமினோ ஆசிட் வந்து 20 இருக்குது. அப்போ எத்தனை வேணும்? ஒரு நியூக்ளியோடைடு ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்ணுச்சுன்னா மொத்தமே 4 தான் வரும். அப்போ தஸ் இஸ் நாட் எனஃப். 2 கோட் பண்ணுச்சுன்னா 16 தான் வேணும். பட் மொத்தம் நம்மளுக்கு 20 அமினோ ஆசிட் இருக்குது. அப்போ அதுவும் நாட் பாசிபிள். சப்போஸ் ஜிஏ அப்படிங்கிறது ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, ஜிசிங்கிறது ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, ஜிஜிங்கிறது ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. அந்த மாதிரி இந்த இதுக்கு ஒரு அமினோ ஆசிட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு 16 தான் இதில் இருக்குது, பட் நம்மளுக்கு டோட்டல் அமினோ ஆசிட் 20, அதனால் பத்தாது. அதனால் 3 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் 64 கோடுனா so it is more than sufficient for 20 amino acid. அப்போ genetic code is triplet அப்படிங்கிறது they are coming to conclusion. So just they are telling இந்த மாதிரி questions வரும். If total amino acid would be 14, then genetic code should be இப்போ நம்மளுக்கு இருக்கிற அமினோ ஆசிட் 20, அதனால தான் ஜெனட்டிக் கோட் ட்ரிப்ளெட். பட் இப்போ டோட்டல் அமினோ ஆசிடே 14 தான் இருக்குன்னா நம்மளுக்கு டப்ளெட் இஸ் மோர் தென் எனஃப், பிகாஸ் டோட்டல் கோட் 4 that is 16. இங்கே டோட்டல் அமினோ ஆசிட் 14 சொல்கிறாங்க, அப்போ 16 இஸ் மோர் தென் எனஃப் தானே. அப்போ இட் இஸ் டப்ளெட் இஸ் மோர் தென் எனஃப்.
ட்ரிப்லெட்டாக இருக்குன்னா, ஸோ இது 20 அமினோ ஆசிட் இருக்கிறதுனால தான் இந்த ஜெனட்டிக் கோட் இஸ் ட்ரிப்லெட். ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். If you have any doubts, you can ask me in next live class. Next, in total amino acid, is if total amino acid is 100, 100ங்கிறது total amino acid. அப்போ எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. 4 பவர் 2 16, ட்ரிப்லெட்டாக இருந்துச்சுன்னா 64, சிங்கிளட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. குவாட்ரபிள் தட் இஸ் 256. அமினோ ஆசிட் வந்து 100, நம்மளுக்கு இப்போ 20 தான் இருக்குது, அதுக்கே நம்மளுக்கு 64 கோடு வேணும். அப்போ 100 அமினோ ஆசிட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு we will require this one, that is quadruple. 4 power 4 256. அப்போது ஜெனட்டிக் கோட் வில் பி, நம்ம 3 ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக 4 ரீட் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கான்செப்டை செக் பண்ணுறதுக்கு இந்த கொஷின்லாம் கேட்பாங்க. பட் இன் ஹியூமன்ஸ் வி ஆர் ஹேவிங் இட் இஸ் ட்ரிப்லெட் ஒன்லி. வேறு எதாவது ஆர்கானிமில் வேறு மாதிரி இருக்கலாம், பட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது this one only. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது. If number of amino acid would be 50, then also it is a triplet is more than enough, because 64 it is going to produce. 50 na it can accommodate very well. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இதில் நம்ம நிறைய சயின்டிஸ்ட் நேம் பார்த்தோம்னு சொன்னோம்ல. ஸோ தட் இஸ் திஸ் ஒன், தட் இஸ் ஜார்ஜ் கேமோவ். ஸோ ஹி ப்ரொப்போஸ் ஜெனட்டிக் கோட் இஸ் ட்ரிப்லெட். எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் கால்குலேஷன், பிகாஸ் physicists they will do that. தென் நிரன்பர்க் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, செல் ஃப்ரீ சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் வந்து செல்லே இல்லாமல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் இன்விட்ரோ. செல்லுக்கு வெளியே செல்லோட கண்டிஷன்ஸ் கொடுத்து நாம் வந்து we can able to produce this one. ஃபைனலி ஜெனட்டிக் கோட் இஸ் டெசிஃபர்ட். அதை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க, இப்படி தான் ட்ரிப்லெட் தான் அப்படின்னு. ஹெச்ஜி கொரோனா அப்படிங்கிறவர் வாட் ஹி டிட் இஸ் சிந்தசைஸ் கோபாலிமர் அண்ட் ஹோமோபாலிமர். கோபாலிமர் அப்படின்னா வி வில் சி. ஹோமோபாலிமர்னா யூ ஆல்ரெடி நோ, ஒரே டைப் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்கிறது, ஏ ஏ ஏ ஏ ஏ அந்த மாதிரி ஒரே இதுவாக இருக்கிறது. கோபாலிமர்னா ஃபஸ்ட்டு இதுனா, செகண்ட் வந்து இது, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃபோர்த் இதுனா, தேர்ட் மறுபடியும் ஆரஞ்ச். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுறது. ரெண்டும் ஒரே மாதிரி ரெண்டு சீக்வன்ஸாக போயிட்டே இருக்கிறது. இல்லை ஹெட்ரோபாலிமர்னா கம்ப்ளீட்லி வேறு வேறு. இந்த மாதிரி அவர் வந்து லேபில் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஏ ஏ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. பாலி ஏ டெய்ல், பாலி ஜி டெய்ல் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மெத்தட் கண்டுபிடிச்சது ஹெச்ஜி கொரோனா. சிவியோரா ஒகோவா, ஸோ he found that template free RNA synthesis. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், டெய்லிங் வில் ஹேப்பன் இன் டெம்ப்ளேட் இண்டிபெண்ட் மேனர். டெம்ப்ளேட்டே இல்லாமல் நம்ம வந்து டெய்லிங் வந்து பண்ணலாம். அதே மாதிரி டெம்ப்ளேட் ஃப்ரீ RNA synthesis was found by him, that is Severo Okwova. So now you can see first code deciphered, that is UUU for phenylalanine. இப்போ இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதுதான் நம்ம சொல்கிற அந்த டேபிள், இதுதான் அந்த 64 கோட். சப்போஸ் யூ எழுதியிருக்காங்க, யூ இது காமனாக தான் இருக்கும், 4 மட்டும் மாற்றுவாங்க, UCAG. ஸோ அப்போ இது மொத டிசைஃபர் பண்ணது தட் இஸ் phenylalanine. இந்த மாதிரி ஒரு இதுக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எந்த அமினோ ஆசிட்க்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிறது. இது ஃபஸ்ட்டு பொசிஷன் யூ, இதில் யூவாக இருக்கும். செகண்ட் பொசிஷன் இதில் யூவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷன் சி, செகண்ட் பொசிஷன் யூ, தேர்டு பொசிஷன் அது மாறி எழுதிக்கலாம், யூசிஏஜி. ஸோ இது என்ன அப்படிங்கிறது, இதுதான் வந்து திஸ் இஸ் ஜெனட்டிக் கோட். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் வி வில் சி லேட்டர். ஸோ ஜஸ்ட் நாம் வந்து இப்போதைக்கு இவ்வளோ தூரம் வந்து பார்த்துருக்கோம். தட் இஸ் என்னென்ன டைப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் பை யார் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சிவியாரா ஒக்கோவா. ஸோ இவங்க வந்து இந்த என்சைம் வந்து இந்த ஹெச்ஜி கொரோனா என்ன கண்டுபிடிச்சாரு, ஹோமோபாலிமர் வந்து இது பண்ணுறதை கண்டுபிடிச்சாரு, தட் இஸ் யூ. இப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அவரே ரெடி பண்ணி என்ன பண்ணுவாருன்னா, தே கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ். ஸோ ஒரு என்சைம் யூஸ் பண்ணாங்க, பாலிநியூக்ளியேட்டட் பாஸ்பாரிலேஸ். அந்த என்சைம் என்ன பண்ணுன்னா, டெம்ப்ளேட் இல்லாமலே என்ன பண்ணுன்னா, இட் கேன் ஏபிள் டு டூ RNA சிந்தசிஸ். RNAவை அது ப்ரொடியூஸ் பண்ணும் டெம்ப்ளேட் இல்லாமலே. ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு அமினோ ஆசிட் ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் வி கேன் ஏபிள் டு ஃபார்ம். ஸோ தட் இஸ் யூ. இந்த இதுக்கு வந்து நம்ம இப்போ ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா phenylalanine மட்டும்தான் வருது. அப்போ யூ கோட்ஸ் ஃபார் phenylalanine அப்படியும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இதுக்கும் கண்டுபிடிச்சி இந்த ஒரு டேபிளை வந்து இது பண்ணியிருப்பாங்க. இப்போ யூசின்னா நம்மளுக்கு சி வரதுக்கு என்ன பண்ணணும், கோபாலிமர் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து கண்டுபிடிச்சது தான் அந்த டேபிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ செல் ஃப்ரீ சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன், தட் இஸ் நிரன்பர்க். எல்லாரும் கண்டுபிடிச்சது தான்.
தட் இஸ் ப்ரோட்டீன் வந்து நம்ம செல் இல்லாமலே பண்ணலாம். அது நிரன்பர்க் கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி யூ ஹோமோபாலிமர், ஹெட்ரோபாலிமர், கோபாலிமர்னா இதுதான் ஏயு. ஸோ இதில் என்ன டைப் ஆஃப் சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதெல்லாம் இது யார் கண்டுபிடிச்சது, தட் இஸ் ஹெச்ஜி கொரோனா. நெக்ஸ்ட் சிவியரா ஒக்கோவா, அவர் டிஸ்கவர் பண்ண என்சைம். இது எல்லாத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாட் ஒரே இதுவாக வந்து இது கொண்டு வரல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். So features of genetic code I will tell in next class. So now genetic code will be triplet. Genetic code is universal. அப்படின்னா எல்லா ஆர்கானிசத்துலேயும் இந்த இந்த இதுனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஜெனட்டிக் கோட் இஸ் கமா ஃப்ரீ, பங்க்சுவேஷன்லாம் இதில் இருக்காது. மூணு ரீட் பண்ணிட்டே போனோம், அவ்வளோதான். யூனிவர்சல் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஜெனட்டிக் கோட் இஸ் டீஜெனரேட். ஜெனட்டிக் கோட் இஸ் அன்ஆம்பிகுவஸ். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாததுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஏயுஜி ஸ்டார்ட் கோடான், தென் ஸ்டாப் கோடான் வி வில் லேர்ன். சில கோட்ஸ் மட்டும் நாம் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக யூ ஃபர்ஸ்ட் கோட் டு பி டெசிஃபர், தட் இஸ் ஃபீனல் அலனைன். மற்றதெல்லாம் ஏஏஏ இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் ஒன் டில் திஸ் இட்டில் இருக்கட்டும். ஸோ தென் ஈஸி ஒன்லி சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட் இது நம்ம பார்த்துட்டோம்னா, மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் கோட் வந்து நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்தது தான். தட் இஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தது தான். ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் ஒன்று சொல்லியிருப்பேன், அதை பற்றி தான் இங்கே மெயினாக வந்து சொல்லுவாங்க. tRNA இது அடாப்டர் மாலிகுல், இது நீங்கள் படித்து பாருங்கள், நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அதாவது அது அடாப்டர், ரெண்டு பக்கமும் ரெண்டு இதை ஆட் பண்ணும். இது வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் வி வில் ஸ்டார்ட் ஃப்ரெஷ்லி. ஸோ நவ் நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, ஜெனட்டிக் கோடோட ஃபீச்சர்ஸ் ஐ ஹாவ் டு டெல் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். Next I have to talk about mutations in genetic code. If you have any doubts in understanding any topic, you can watch it again. So 2x அந்த மாதிரி வச்சு 2x or 1.5x அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ ஓகே, தேங்க்யூ. ஐ எம் எண்டிங் த செஷன்.